இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி அதோட அந்த ஒரு ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் சம் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் திங்ஸ் அபவுட் டிஃப்ரென்ஷியேஷனும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈக்குவேஷனோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனோ கொடுத்தா அதிலிருந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லைக் இப்போ வெலாசிட்டிக்கு ஒரு வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் கொடுத்தங்காட்டி நம்மளால் அதோட ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த கிராஃபை வச்சு. இதுவே அந்த அந்த எல்லா கிராஃபுக்குமே வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ அந்த ஈக்குவேஷன் மட்டும் இந்த கிராஃப் கொடுக்காம வெறும் ஈக்குவேஷனை மட்டும் கொடுத்தா இதிலிருந்து நம்மளால் எப்படி ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியும், அதாவது அந்த வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஈக்குவேஷனை கொடுத்தா எப்படி நம்மளால் இதிலிருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கிராஃப் இருக்குன்னா வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் இருக்குன்னா அதில் இருக்க வெலாசிட்டியோட ஒரு இன்டர்வலோட டிஃப்ரென்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஸ் இன் டைம் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்தோம். சிம்பிளாக சொல்லணும்னா டைம்ன்றது சேஞ்ச் ஆகும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்றதும் சேஞ்ச் ஆகும். இந்த கேஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் என்னென்னா வெலாசிட்டி. இந்த கேஸில் அதாவது டைம் சேஞ்ச் ஆக வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஸ் இன் டைம் தான் வந்துட்டு நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் இன் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் ப்ரிசைஸாக இந்த டைமில் இந்த அளவுக்கு இந்த கார் ஆக்சிலரேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்னு பார்த்தோம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப் எடுத்துப்போமே. இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே வந்து டைம் பிளாட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து வெலாசிட்டி பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபில் நம்ம இந்த இடத்துல ஜூம் இன் பண்ணுறோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஜூம்ட் இன் கிராஃப் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கீழே வந்து டைம் போகும், இதில் வந்து வெலாசிட்டி. ஓகேவா? இப்போது இது இங்கே ஒரு டைம் ரெக்கார்டாக இருக்குது, இங்கே ஒரு டைம் ரெக்கார்டாக இருக்குது. இது வந்து T1 வச்சுப்போம், இது வந்து T2 வச்சுப்போம். இது வந்து V1 வச்சுப்போம், இது வந்து V2 வச்சுப்போம். அதாவது இது வந்து வெலாசிட்டி 1, இது வந்து வெலாசிட்டி 2. ஸோ இப்படி இருக்கும்போது இதிலேருந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டி என்னன்னு தெரியும். வெலாசிட்டி V2 minus V1, final velocity, initial velocity minus initial velocity, V2 minus V1. So difference in time எவ்வளோனா final time T2 minus T1, final time minus initial time. ஸோ இதுலேருந்து நம்மளால் எப்படி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஸ் இன் டைம், அதாவது V2 minus V1 divided by T2 minus T1. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வர முடியும். இது கிராஃப்லேருந்து நம்மளால் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து போகலாம். which contains only one variable in an order of 1. எக்ஸாம்பிளுக்கு y is equal to x. இந்த ஈக்குவேஷனில் ஒய்யை வந்து நம்மளால் f of x அப்படின்ற டேர்மை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஏன்னா ஒய்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒய்யை வந்து டைரெக்டாக நம்ம ஒய்ன்னு எடுத்துக்காமல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேஸில் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸுக்கு வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ செட் பண்ணணும். எக்ஸை வந்து நம்ம எக்ஸாகவே எடுத்துக்கிறோம். இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸாகவே தான் இருக்கும். இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது என்னென்னா, எக்ஸ் அப்படின்றது வந்து இன்ஃபினிட்டெசிமலாக இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸுன்றது இனிஷியல் வேல்யூ, தென் இன்ஃபினிட்டெசிமலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரொம்ப மினிமலான இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்லேருந்து இப்போது எக்ஸ் வந்து 100ன்னு வச்சுக்கிட்டோம்னா 100லேருந்து 0.1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்ஃபினிட்டெசிமல் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது 0.1. ஓகேவா? இப்போது இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இங்கே வந்து 100 இருக்குன்னா இந்த 100லேருந்து இது வந்து 200 இங்கே இருக்கும். இந்த 100லேருந்து நம்மளுக்கு வந்து 0.1 அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது 100.1. இந்த எக்ஸுன்றது இந்த 100லேருந்து 100.1 இன்க்ரீஸ் ஆகும்போது
இந்த கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னா இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது வந்து எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ், இது வந்து ஒய்ன்னு வச்சுப்போம், சாரி இது நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் அப்படின்னு வைக்கணும். ஏன்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸுக்கு மாறுதுன்னா 100லேருந்து சே ஒரு 100.1க்கு மாறுதுன்னா இப்போது இது வந்து எஃப் ஆஃப் 100ல் இருக்கும், இது வந்து எஃப் ஆஃப் 100.1ல் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபைனல், இது வந்து இனிஷியல், இது இனிஷியல், இது ஃபைனல். இது வந்து இனிஷியல், ஃபைனல் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ், இது வந்து ஃபைனல். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம், இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் தெரியும், தென் எக்ஸ் தெரியும், எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் தெரியும். நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் தேவை. அதாவது இது சேஞ்ச் ஆகும்போது இந்த அளவுக்கு இதுவும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டுக்குமான ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இந்த ரெண்டுக்குமான ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தென் இதுக்கு எடுத்துப்போம், இது எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இதை நம்மளால் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, பட் இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த ரெண்டு கேன்சல் அவுட் ஆகிடும், டெல் எக்ஸ். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் இது, இதோட டிஃப்ரென்ஸ் டெல் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்சஸோட ரேஷியோ தான் ரேட் ஆஃப் சேஞ்ச். எக்ஸுன்றது வந்து ஒரு இனிஷியல் வேல்யூலேருந்து ஃபைனல் வேல்யூக்கு சேஞ்ச் ஆகும்போது எக்ஸோட ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னா இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸோட ரேஷியோ. ஸோ f of x plus del x minus f of x divided by del x. This is the general equation for differential calculus. So இப்போ coming back to the equation, நம்ம இந்த 1 and 2 equation வச்சு இதுக்கு வந்து இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். We have like f of x plus del x நம்மளுக்கு இருக்குது, x plus del x, f of xம் equal to xன்னு பார்த்துருக்கோம். So x plus del x minus x divided by del x. இந்த ரெண்டு கேன்சல் அவுட் ஆகிடும், del x by del x equal to 1. ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷனும் 1 அப்படின்ற ஆர்டரில் இருந்துச்சுன்னா x பவர் 1 y to the power 1 அப்படின்ற ஆர்டரில் இருந்துச்சுன்னா அதோட டெரிவேட்டிவ் வந்து 1ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். y is equal to x ஸ்கொயர். இப்போ வந்து ஆர்டர் ஆஃப் 2ல் இருக்குது. ஆர்டர் ஆஃப் 2ல் இருக்கும்போது இதோட டெரிவேட்டிவ் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். நம்மளுக்கு y வந்து f of x ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த ஈக்குவேஷனில் இருக்க எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிசிமலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா f of x ப்ளஸ் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகலை. இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். f of x அப்படின்றதோட வேல்யூ எந்த அளவுக்கு, அதாவது எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்றது பார்க்குறது தான் இங்கே டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அப்படியே நம்ம பார்த்த மாதிரி இது எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸு. ஸோ அப்படியே நம்ம பார்த்த மாதிரி சேம் நம்ம இதோட டிஃப்ரென்சஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இதோட வேல்யூ தெரியுது, இதோட வேல்யூ தெரியுது. நம்மளுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல், எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ்
minus x. இதை வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். f of x. ஸோ சேம் அதே எக்ஸ்பிரஷன் தான் வரப்போகுது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸஸோட ரேஷியோ தான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச். f of x plus del x minus f of x divided by del x. ஸோ அதே சேம் ஜென்ரல் ஈக்குவேஷன் தான். ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்பயுமே மாறாது. இதுதான் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்க்கான ஜென்ரல் ஈக்குவேஷன். இது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மாறினாலும் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகாது. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் இதோட வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பட் இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் இருக்குது. a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஸோ f of x plus del x இதுக்கான வேல்யூ வந்து இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துப்போம். இது வேணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × del x எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டெல் எக்ஸ். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆகிடும். தென் என்ன இருக்குன்னா del x ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2x × del x டிவைடட் பை del x. இதை வந்து நம்ம பிரிக்கிறோம்னா del x ப்ளஸ் 2x del x டிவைடட் பை del x. இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். இதுவும் ஒரு del xம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ del x plus 2x. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இந்த del x எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகிட்டே வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து ப்ரிசைஸாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த del x அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ, இந்த del x அப்படின்றதோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் ப்ரிசைஸாக ஒரு சிங்கிள் பாயிண்டில் அதோட டெரிவேட்டிவை கண்டுபிடிக்க முடியும். ஐடியலாக இந்த del x அப்படின்றது வந்து டென்ஸ் டு 0வாக இருக்கும். டென்ஸ் டு 0வாக இருந்துச்சுன்னா 0 + 2x. ஸோ இந்த y = x ஸ்கொயர் அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். இந்த டெரிவேட்டிவ் வச்சு இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை வச்சு இந்த ஈக்குவேஷனுக்கெல்லாம் வந்து நம்ம என்னென்ன டெரிவேட்டிவ் வருது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம். x to the power of 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன டெரிவேட்டிவ் வருது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. x to the power of 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன டெரிவேட்டிவ் வருதுன்னு பார்த்தாச்சு. தென் x to the power of 3 இருக்குன்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்படி வந்து ஹோலாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம காமனாக x to the power of n அப்படின்றதுக்கு என்ன டெரிவேட்டிவ் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டா நம்ம இந்த எண்ணுக்கு வந்து என்ன ஒரு இன்டீஜர் வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கான டெரிவேட்டிவ் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கேஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் x = x பவர் n. எக்ஸுன்றது இன்ஃபினிட்டிசிமலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா x ஆஃப் பவர் n அப்படின்றது இன்ஃபினிட்டிசிமலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த டேர்ம் வந்து இனிஷியலாகவும் இருக்கும், இந்த டேர்ம் வந்து ஃபைனல் வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து f of x plus del x = x plus del x whole power. இது வந்து என்ன மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b the whole power n அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கான வேல்யூ என்னென்னா பைனாமியல் தியரம் படி இதுக்கான வேல்யூ என்னென்னா a power n plus n a n minus power n minus 1 b plus n into n minus 1 divided by 2 a n minus 2 b square plus வரும். தென் கடைசியாக b பவர் n எக்ஸெட்ரா கடைசியாக b பவர் n வரும். இதுக்கான வேல்யூ இது ஏன்ற இடத்துல x வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், bன்ற இடத்துல del x சப்ஸ்டியூட் பண்ணணும். x ஸ்கொயர் ப்ளஸ் n into x n minus 1 del x plus n into n minus 1 by 2 x n minus 2 del x square plus del x square. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா f of x plus del x equal to minus f of x divided by x del x. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் derivation
இந்த இடத்துல இதுக்கான வேல்யூ அப்ளை பண்ணணும். அதாவது இதுக்கான வேல்யூ என்னன்னா இது அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் தென் கடைசியாக எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, எக்ஸ் பவர் என், சாரி இங்கே மைனஸ் எக்ஸ் பவர் என் டிவைடட் பை டெல் எக்ஸ். ஸோ இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். n into x n minus 1 del x plus n into n minus 1 by 2 x n minus 2 del x square plus etc by del x. இந்த எக்ஸ்பிரஷனில் இது கேன்சல் அவுட் ஆகிடும். இதில் வந்து ஒன்று கேன்சல் அவுட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் பார்த்த மாதிரி இந்த டெல் எக்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து ப்ரிசைஸாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஐடியலான ஒரு டெரிவேட்டிவ் எப்படி இருக்குன்னா டெல் எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0வாக இருக்கும். டெல் எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0வாக இருக்கும். ஸோ வந்து இந்த டெல் எக்ஸை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஹோல் டேமும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போது இந்த n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மட்டும் இருக்கும். n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. எக்ஸ் பவர் என்னோட டெரிவேட்டிவ் என்னென்னா n இன்ட்டு எக்ஸ் n மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போது எக்ஸ் பவர் 3 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்முலா தான் இதோட டெரிவேட்டிவ் 3 இன்ட்டு எக்ஸ் 3 மைனஸ் 1. ஸோ 3x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வந்து நம்ம இப்படி எழுதுவோம், டி பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுறது பேர் தான் டெரிவேட்டிவ். இப்போ இதுவே 5 இருந்துச்சுன்னா 5x பவர் 4 டி பை டிஎக்ஸ் டி. ஸோ எக்ஸ் பவர் 5ன்னு இருந்துச்சுன்னா 5x பவர் 4. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா இதோட டெரிவேட்டிவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள்.